நீட் 2020ல கெமிஸ்ட்ரியிலேருந்து எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வரலான்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு 20 கொஷின்ஸ் நான் போட்டிருந்தேன் ஒரு வீடியோவை மேக் பண்ணி. அதுலேருந்து ஜேஇ மெயின்ஸில் 17 to 18 கொஷின்ஸ் டைரெக்டாகவே ஜேஇ மெயின்ஸில் கேட்டிருக்காங்க வேறு ஷிஃப்ட்லேருந்து. திஸ் இஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ் அண்ட் ரொம்ப செம்ம ரிசல்ட் இது. 20 கொஷின்ஸ்லேருந்து 17 to 18 டைரெக்டாகவே வேறு ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சூப்பர், எங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் வந்துச்சுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஸ் அ ஃபாலோ அப்பாக செகண்ட் பார்ட் வீடியோ பண்ணலாம். 20 out of 45 கெமிஸ்ட்ரி எம்சிக்யூஸ்க்கு செகண்ட் பார்ட் வீடியோ பண்ணலாம் தான் நான் இந்த செஷன் நான் உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்கேன். ஐ எம் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். லெட் ஸ்டார்ட். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீட் 2020ல கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜேஇ மெயின்ஸில் கேட்டால் நீட் 2020ல கேட்க மாட்டாங்கன்னு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு சில கொஷின்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிப்பேர் தட் வெல். இன்னும் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா நான் சைடில் லிங்க் தரேன், போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஹிட் பெல் ஐக்கான் டு கெட் ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். வித் திஸ் ஹோப் லெட் ஸ்டார்ட். எஸ், த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் நீட் 2020. இதில் நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு 10 கொஷின், ஒரு 10 ஸ்ட்ரக்சர் வந்து நான் எழுதி வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு கொஷின் வந்து நீட்டில் கேட்டாங்கன்னு. ஸோ அந்த 10 ஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதான்னு சொல்லியிருந்தேன். ஸோ தட்ஸ் ஐ எம் ஷேரிங் நவ். 10 ஸ்ட்ரக்சரில் நான் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். தீஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் இன் என்சிஆர்டிலேயே இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் வேறு எங்கேயோ பிரிஞ்சு தனித்தனியாக வேறு இடத்துல இருக்குது. நான் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் செக்ரிகேட் பண்ணி நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு இதில் எழுதியிருக்கேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். H2SO5ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எஸ்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு பார்த்துக்கணும். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அண்ட் தென் H2S2O8, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அகெயின். அண்ட் இதெல்லாம் பி பிளாக் எலிமெண்ட்ஸில் இருக்குது. அண்ட் H2S4O6. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் தியோ என்னன்னா H2SnO6 இருக்குது. அதில் என்னங்கிறது 2, 3, 4 இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் அன் ஓவரால் ஐடியா. இந்த 3 ஸ்ட்ரக்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சைடில். அண்ட் தென் வி ஆர் மூவிங் அஹெட். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். நான் மற்ற இதை விட இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். த ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் நீங்கள் அங்கே பாருங்கள், CRO5 அப்படின்னு போட்டிருக்கு. பட்டர்ஃப்ளை ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இது வந்து நீட் 2020 எடுக்கிறவங்க யாரெல்லாம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கொஸ்டின், எக்ஸாமினர்ஸ் ஃபேவரட் கொஸ்டின் இஸ் CRO5 பட்டர்ஃப்ளை ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குரோமியம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் டபுள் பாண்ட் இருக்கிறப்போ வேறு ஆக்சிடேஷன் ஸ்டேட், சிங்கிள் பாண்டில் இருக்கிறப்ப வேறு ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அதுதான் ரொம்ப கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். அடுத்து C3O2 இருக்குது. C3O2 எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். அட் CaOCl2, அதில் குளோரினுக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 இருக்கும். பட் ஒரு குளோரின் +1, இன்னொரு குளோரின் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் தென் த 7th ஸ்ட்ரக்சர் இஸ் I3- பார்த்துக்கோங்க. அண்ட் தென் NH4NO3, NH4+ அண்ட் NO3- ஒவ்வொன்றுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன. அண்ட் தென் H2S2O7, அகெயின் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்லேருந்து சல்ஃபர்லேருந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் லைனாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டயக்ராமில் காமிச்சேன்ல. ஸோ சல்ஃபர் டயக்ராம்ஸ் நிறைய இருக்குது, அது நல்லா படிச்சுக்கணும். அட் லாஸ்ட் Br3O8. நான் இதை தான் சொல்லியிருந்தேன், நான் நீட் 2019ல கேட்டாங்க. 10th ஸ்ட்ரக்சர் எழுதி வச்சுருந்தேன். ஸோ இதை நீட் 2019ல டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. வி கேன் எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் திஸ் வெல் இன் என்சிஆர்டி. இந்த நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் ஐடியா கிடச்சிடும். நீங்கள் உங்களுக்கு தெரியும்னா இதை போய் என்சிஆர்டியில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பெஷாலிட்டி நோட் இட் டவுன் அண்ட் ப்ரிப்பேர் வெல். லெட்ஸ் வி ஆர் மூவிங் அஹெட். இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Now we came to the second question. The second question is about important reactions in organic chemistry. Unnamed reactions organic chemistry இருக்கும்ல, நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு எது சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வி ஹாவ் மென்ஷன்ட் இட். இது எல்லாமே நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபிசிக்கலும் இன்ஆர்கானிக்கும் மோஸ்ட்லி நான் கவர் பண்ணிட்டேன். பட் ஆர்கானிக் பார்ட் வந்து நான் மிச்சம் வச்சுருந்தேன். ஸோ அதை இந்த வீடியோவில் மெயினாக கவர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இந்த கொஷின் இஸ் ஸ்பெசிஃபிக் அபவுட் அன்னேம்டு ரியாக்ஷன்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, எஸ்பெஷலி இன்வால்விங் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஹாலோஆல்கேன்ஸ். ஸோ இந்த பிக்சர் இஸ் ஆல் அபவுட் தட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீட்டில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதை டைரெக்டாக இல்லைனாலும் கம்ப்ளீட் த ரியாக்ஷன் ஃபார்மேட்லேயோ இல்லை கன்வர்ஜன் ரியாக்ஷன்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ ப்ரிப்பேர் திஸ் வெல். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கூட நம்ம கேட்க சான்ஸ் இருக்குது. அது 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் ரியேஜன் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ரியாக்டன் போட்டால் என்ன ப்ராடக்ட், எத்தனை மூலில் வருது, அந்த மூல்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ROH+ PX3 gives RX+ H3BO3 இருக்கு. ஸோ அது முக்கிய மோல் கான்செப்ட் பொறுத்த முடிக்கும். The third question which we are going to see is about acidic and basic nature. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரக்சரும் சைஸ் அண்ட் அயனைசேஷன் என்தால்பி பற்றி நான் சொல்லியிருந்தேன். இன்ஆர்கானிக் ட்ரெண்ட்ஸில் அது கேட்கலாம் சான்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி ஜேஇ மெயின்ஸில் கேட்டாங்க. திஸ் டைம் ஐ எம் ப்ரெடிக்டிங் தட் அசிடிக் அண்ட் பேசிக் நேச்சர் கேட்கவும் நிறைய சான்ஸ் இருக்குன்னு. ஸோ ப்ரிப்பேர் தட் வெல். நீங்கள் எந்த நோட்ஸ் வச்சுருக்கீங்களோ சரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பி பிளாக் ஆகட்டும், D&F எது இருந்தாலும் சரி, அசிடிக் நேச்சர் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 3 எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து
ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக அசிடிக் கேரக்டர் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சைடில் இருக்கு. Cl2O7, Cl2O5, Cl2O3, Cl2O இது எல்லாமே கீழே போக டிசெண்டிங் ஆர்டரில் குறைஞ்சிக்கிட்டே வருது அசிடிக் கேரக்டர். ஆக்சிடேஷன் ஸ்டேட் குறைய ஆக்சிஜனுக்கு அசிடிக் கேரக்டர் குறைஞ்சிக்கிட்டே வருது. த செகண்ட் திங் இஸ் ஃபார் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். ஆக்சிஜனுக்கு இருக்க கான்ஸ்டன்டான ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு, பட் ஹாலைட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். I2 இருக்கு, ஃபர்ஸ்ட் அயோடின் இருக்கு, அடுத்து புரோமின், அடுத்து குளோரின். ஸோ ஹாலைட்ஸ் சேஞ்ச் பண்ண நமக்கு அசிடிக் கேரக்டர் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஐலேருந்து கீழே மேலே ஏறிட்டு வர குரூப்பில் மேலே வர நமக்கு அசிடிக் கேரக்டர் குறையுது. ஓகே, அண்ட் தென் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் ஹை அசிடிக் கேரக்டர். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தால் அசிடிக் கேரக்டரும் அதிகமாக இருக்கும். ஸோ நோட் இட் டவுன் கேர்ஃபுல்லி. அண்ட் தென் த தேர்ட் திங் இஸ் அசிடிக் கேரக்டர் ட்ரெண்ட் ஃபார் தீஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ வந்து ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்து எப்படி அசிடிக் கேரக்டர் இருக்குன்னு இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 3 விட இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். CO2க்கு இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும், அடுத்து N2O5, SO3 அண்ட் Cl2O7. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இம்பார்ட்டண்ட்டான அனோமலஸ் ப்ராப்பர்ட்டி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நமக்கு தெரியும் ஆக்சிஜனுக்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்தால் ஹை அசிடிக் கேரக்டர் இருக்குன்னு. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு வேரியேஷன் இருக்கு. தட் இஸ் H3PO4, H3PO3, H3PO2. இது இப்படி போக நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் குறைஞ்சிட்டே வருது. நார்மலாக பார்த்தீங்கன்னா அசிடிக் கேரக்டரும் குறையணும். பட் அண்ட் அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தட் நமக்கு இந்த மாதிரி ஆங்கிளில் போக அசிடிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால் நான் வந்து இந்த ஆரோ மார்க் போட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த அசிடிக் டிசெண்டிங் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ நோட் இட் டவுன். இந்த மாதிரி கொஷின்ஸ் அசிடிக் கேரக்டர்லேருந்து கேட்கலாம். உங்களுக்கு வேறு கொஷின்ஸ் தெரியினாலும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அசிடிக் நேச்சரும் ரொம்ப முக்கியம், பேசிக் நேச்சரும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஹோப் யூ கைஸ் ப்ரிப்பேர் வெல். நெக்ஸ்ட் we are moving ahead. Our fourth question is again a table. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒரு டேபிள் சொல்லியிருந்தோம், சாலிட் சால் கொலாய்ட் வந்து கேட்டிருப்பாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி அந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் கொஷின் ஜெம் ஸ்டோன்ஸ்லேருந்து கேட்டாங்க, சாலிட் சால்கான எக்ஸாம்பிள்னு. ஸோ நவ் we are moving ahead. இன்னொரு டேபிள் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் பயோமாலிக்யூல்ஸ்லேருந்து. பிகாஸ் நமக்கு இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நிறைய வந்து விட்டமின்ஸ் ரிலேட்டடாக நமக்கு நிறைய அவேர்னஸ் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மேபி இந்த கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தாராளமாக கேட்க சான்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் என்ன படிக்கலன்னா ஜஸ்ட் நிமோனிக்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியங்கிறது விட்டமின் டி ரொம்ப தேவை, பி விட்டமின்ஸில் B12 ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதில் என்ன நீங்கள் படிக்கணும்னா சோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 2 சோர்ஸாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் த கன்சர்ன்ட் டிசீசஸ் ரிலேட்டட் டு இட். ஜஸ்ட் ஓவர்வியூ பார்த்துக்கோங்க, அது போதும். Our next question is about the chemistry in everyday life. இந்த சாப்டரில் பாக்டீரியாசிடல் அண்ட் த பாக்டீரியோஸ்டாட்டிக் இந்த ரெண்டுக்கான எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணியிருக்காங்க. பென்சிலின், அமினோகிளைகோசைட்ஸ் அண்ட் ஒஃப்ளாக்சாசினால் பாக்டீரியாசிடல் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பாக்டீரியோஸ்டாட்டிக்னா எரித்ரோமைசின், டெட்ராசைக்ளின், குளோராம்ஃபெனிகால். ரிகார்டிங் திஸ் கோவிட் நமக்கு இது கேட்க ஹை சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க ஜஸ்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க, தட் இஸ் எனஃப். நெக்ஸ்ட் we are moving ahead. This is from polymers. ஸோ பாலிமரில் நம்ம லாஸ்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் விட்டோம். பாலிமர்லேருந்து ஹை சான்ஸ் ஆஃப் ஆஸ்கிங் கேப்ரோலாக்டம் நிறைய கேட்பாங்க. யூசர்ஸ் ரொம்ப முக்கியம். பாலிமர்ஸ் பொறுத்த வரைக்கும் யூசர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். யூசர்ஸ்க்காக நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணி என்னோட நிமோனிக்ஸோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கெமிஸ்ட்ரி நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் பாலிமர்ஸ் நோட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். போய் பாருங்கள். என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இங்கே போய் படிச்சுக்கலாம் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, இதுலேயும் பாலிமர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர் நம்ம படித்து ஆகணும்னா கேப்ரோலாக்டம்லேருந்து எப்படி நமக்கு நைலான் 6 அதாவது பெர்லான் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுதுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாமினர்ஸ் ஃபேவரட் கொஷின். இதில் H2O ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். டெம்பரேச்சர் என்ன தெரிஞ்சுக்கோங்க. யூசஸ் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு இதில் வந்து பாலிமர்ஸ் பொறுத்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறீங்களோ இல்லையோ யூசஸ் ஒவ்வொன்றுக்கும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். டெஃப்லான் எதுக்கு இருக்குது, நைலானு, டேக்ரானு, ஸோ ஒவ்வொன்றுக்கும் தெரியணும். நைலான் 2, நைலான் 6 ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். யூசஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வித் திஸ் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் த நேமிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நேமிங் ரியாக்ஷன்ஸ் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. JEE மெயின்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டைரெக்டாக நேம் ரியாக்ஷன்ஸ் அவங்க கேட்கல, பட் இன்டெரக்டாக கம்ப்ளீட் த ஃபாலோயிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதுக்கப்புறமா கன்வர்ஜன்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக எல்லா ஷிஃப்ட்ஸுமே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வாண்ட் டு ஷேர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ். நான் எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு PDF மாதிரி வச்சுருக்கேன். ஐ வில் வித்தின் 2 days ஐ வில் ஷேர் இட் ஆஸ் அ வீடியோ. நான் ஷேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமான எதுன்னு சொல்லிட்டு மட்டும் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் ஷேர் 4 இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஹாஃப்மேன் bromamide degradation reaction. வெரி க்ரூஷியல் கொஷின். நமக்கு டைரெக்டாக கேட்கவே மாட்டாங்க, இன்டெரக்டாக அழகாக ஒரு கம்ப்ளீட் த ரியாக்ஷன் கொடுத்து அழகாக கேட்டுருவாங்க. 2-3 ரியாக்ஷன்ஸ் நம்ம கம்பைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட்டு செகண்ட் ரியாக்ஷனோட ஒரு ரியாக்டன்ட் ஆக்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு 3 கன்செக்யூட்டிவ் ரியாக்ஷன்ஸ் கொடுத்து
ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு கேட்குறாங்க, அதுக்கான ரியேஜென்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அக்கார்டிங்லி. என்சிஆர்டியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி ஃபுல்லாக படிக்காதீங்க. இந்த ரியாக்ஷன் கீழே என்னென்னலாம் இது கொடுத்துருக்காங்களோ, டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை படிச்சுட்டு என்சிஆர்டி புக் பேக் கொஷின்ஸில் அழகாக நிறைய ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கடைசியில் ஒன்று காட்டுறேன். ஸோ நல்லா இருக்கும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எல்லாமே. அதை நீங்கள் படிச்சிட்டிங்க, அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் பார்த்து ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா அழகா ஈஸியாக நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் என்ன நீட் என்ன எல்லா கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸுமே போடலாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இன்னும் போடாதவங்க அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ வில் ஷேர் ஹாஃப்மேன் bromide degradation ரியாக்ஷன். அட் த எண்ட் நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 கார்பன் லெஸ்ஸாக கிடைக்கும். ரியாக்டன் ஷுட் பி அமைடு அண்ட் த ப்ராடக்ட் வி கெட் இஸ் அமைன் கிடைக்கும். அமைடு கொடுத்தா அமைன் கிடைக்கும், 1 கார்பன் லெஸ். ஓகே, தென் வி ஆர் மூவிங் ஹெட். ரியேஜன் நல்லா பார்த்துக்கோங்க. த செகண்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் ரியாக்ஷன் இஸ் ரெய்மர்-டேமன் ரியாக்ஷன். எல்லா எக்ஸாமினர்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர் நீங்கள் படிச்சிங்கனாவே ரெய்மர்-டேமன் இல்லாமல் யாராலையுமே படிக்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ரியேஜன் படிங்க. இந்த CHCl3 NaOH இதுக்கும் கார்பைலமைன் ரியாக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல போடுங்க. கார்பைலமைன் ரியாக்ஷன்லேயும் நம்ம குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், ரெய்மர்-டேமன்லேயும் குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். என்ன வித்தியாசம் ரியேஜன்ஸில் அப்படின்னு பாருங்க. ரியாக்டன்ட் வேறு தான். நீங்கள் ரியேஜன்ஸில் என்ன டிஃபரன்ஸ் நீங்கள் நோட் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ரெய்மர்-டேமன் ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த தேர்ட் இஸ் சாண்ட்-மேயர்ஸ் ரியாக்ஷன். சாண்ட்-மேயர்ஸ் ரியாக்ஷன் இஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. மேபி எக்ஸ்பெக்டிங் இஸ் சாண்ட்-மேயர்ஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் த ஃபோர்த் ஒன் இஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர்லேருந்து ஆல்டோல் கண்டென்சேஷன் வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். அதாவது அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், படிக்கிறதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் எரர் கமிட் பண்ணுவாங்க, அதாவது தெளிவாக இருக்க முடியாது. நம்ம படித்த மாதிரியே இருக்கும், ஆனால் கொஷின் கேட்டால் தெளிவாக ஆன்சர் பண்ண முடியாது. இதனால தான் இந்த கொஷின் நான் இன்வால்வ் பண்ணியிருக்கேன். நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நிறைய பேர் குழப்பறதுக்காகவே ஆல்டால் கண்டென்சேஷன் யூஸ் பண்ணுவாங்க. கிராஸ் ஆல்டால் இருக்குது, கேனிசரோ ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ரியாக்ஷனும் நீங்கள் கண்டினியூஸாக படிங்க. ஒரு 5 கொஷின் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், சாலிடாக கரெக்டாக கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. That is more than enough to crack aldol condensation. So hope you guys will do this clearly. Organicல naming reactions நான் உங்களுக்கு 4 மென்ஷன் பண்ணியிருக்கேன். Huffman bromide degradation reaction, அப்புறமா Reimer-Tayman reaction, Sand-Meyer and aldol condensation. Next, with this hope, next we are moving ahead. And another question is from the chemistry in everyday life. இதில் நமக்கு cationic detergents, அதாவது அங்கே போட்டிருக்கேன் பாருங்க, சிட்டைல் ட்ரைமெத்தில் அமோனியம் புரோமைட். நமக்கு இது கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த கொஷினுக்கு. இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. சிட்டைல் ட்ரைமெத்தில் அமோனியம் புரோமைட், இதில் ஆனையான் பார்ட் எது, கேட்டையான் பார்ட் எதுன்னு நல்லா நோட் பண்ணி சூப்பராக படிக்கணும். முடிஞ்ச இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கான பெக்யூலியர் ஃபீச்சர்ஸ் என்ன, இது குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்னு தெரியும். இதுக்கான பெக்யூலியர் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதோட கீழே பார்த்தீங்கன்னா ஜெர்மிசிடல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எக்ஸ்பென்சிவ்னு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. தென் another big question is SN1 and SN2 reactions. Halo alkanes chapterலேருந்து SN1 SN2 reactions are very very important. நீங்கள் படிக்காதவங்க SN1 SN2 reactionலேருந்து substitution and complete the reaction formula based questions கண்டிப்பாக கேட்பாங்க. அதுலேயும் primary carbon SN1ல எந்த கார்பன் ஸ்டேபிளாக இருக்கும், tertiary கார்பன், அண்ட் SN2ல பிரைமரி கார்பன் ஸ்டேபிளாக இருக்கும். இந்த இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக செக் பண்ணுவாங்க. டைரெக்டாக செக் பண்ணனாலும் இன்டெரக்டாக செக் பண்ணுவாங்க. ரெசனன்ஸ் பேஸ்டு கொஷின்ஸை கூட அவங்க இன்வால்வ் பண்ணலாம். ஸோ SN1ல டெர்ஷரி கார்பன் இஸ் மோர் ஸ்டேபிள், SN2ல பிரைமரி கார்பன் மோர் ஸ்டேபிள். ஏன் அப்படிங்கிறது ஜஸ்ட் யோசிச்சுக்கோங்க. நீட் 2021 ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா படிக்கணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி படித்தவங்க 2020க்குனா நீங்கள் நல்லா படித்தவங்க ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு சில கொஷின்ஸ் க்ரூஷியலாக NCERT புக் பேக்கில் இருக்குது, கொஞ்சம் போடுங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப், நோ ப்ராப்ளம் அண்ட் நோ இஷ்யூஸ். ஓகே, எஸ், நான் இதான் சொல்லியிருந்தேன், ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதான் கம்ப்ளீட் த ரியாக்ஷன் ஃபார்முலா பேஸ்ட் கொஷின்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு சைக்ளோஹெக்சேனோட புரோமைட் இருக்குது. புரோமைட் வந்து MgOட சேர்ந்து ட்ரை ஈத்தரில் இருந்துச்சுன்னா A வரும். அந்த A நம்ம H2 ஆட் பண்ணோம்னா B வரும். ஸோ அதை அப்படியே எடுத்து கீழே இருக்க ரியாக்ஷன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கம்பைன்டு ரியாக்ஷன்ஸ் கேட்பாங்க. ஒரு நார்மலாக ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் கொடுக்காம கம்பைன்ட் ரியாக்ஷன்ஸ் கேட்க சான்ஸ் ஜாஸ்தி. காமன் கம்போஸ்டாக பொறுமையாக எழுதணும். நீங்கள் A இருக்கா, A யோசிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாஜென்ட் போட்டோடனே A கிடைக்கும். அந்த A வச்சு அடுத்து H2O போட்டோம்னா என்ன நடக்கும் அப்படி யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே ஒரு சில ரியாக்ஷன்ஸ்லாம் ஃபேமிலியராக இருக்கும். இந்த MgBr இது போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், கிரிக்னாட் ரியாஜென்ட் கிடைக்கும். கிரிக்னாட் ரியாஜென்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ கிரிக்னாட் ரியாஜென்ட் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சிங்கனாவே தெரியும் அடுத்த ஆன்சர் எப்படி கோரிலேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்பராக கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் கொஞ்சம் கரெக்டாக போட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, த லாஸ்ட் இஸ் அபவுட் த ரிவிஷன். நான் உங்களுக்கு ஒரு குரூப் 13, 14, 15, 16 ஒரு P Block 11ல இந்த 4 யூனிட்லேருந்தும்
எந்தெந்த ட்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது, அதாவது கொஞ்சம் செக் பண்ணலாம், எந்த அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வால்வ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குரூப் 13ல் அயனைசேஷன் என்தால்பின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த தேர்ட் ஆப்ஷன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அனோமலஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதே சமயம் குரூப் 16ல் SF6 மட்டும் எக்ஸப்ஷனலி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி குரூப் 15ல் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட்டுக்கு ஒரு வேரியேஷன் இருக்குது. NH3 எங்கே இருக்குன்னு பாருங்கள், மெல்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் P பிளாக் எலமெண்ட்ஸ்லேருந்து செக் பண்ணலாம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். P பிளாக் எலமெண்ட்ஸ் கிளாஸ் 12ல் இன்டெக்ஸ்ட் கொஷின் தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு இந்த ட்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களை யாராலும் அடிச்சிக்க முடியாது P பிளாக் எலமெண்ட்ஸ் பொறுத்த முடிக்கும். ஸோ ஐ ஹோப் நான் கெமிஸ்ட்ரியில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கும் ஃபிசிக்கலும் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தேன். தே ஆர் ப்ரியாரிட்டி 1 கொஷின்ஸ், தீஸ் ஆர் ப்ரியாரிட்டி 2 கொஷின்ஸ். இது யாருக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னா, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரால் NCERT ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. படிப்போம், ஆனால் நமக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே ஒரு ரிவிஷனாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே NCERTயில் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் தானே இருக்குது. உங்களுக்கு ஹார்ட்லி என்ன ஒரு 2 hours 3 hours எடுத்துக்கும், அவ்வளோதான். நீங்கள் எடுத்து NCERT நீங்கள் இந்த நேரத்தில் யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்ஸ் உங்களுக்கு ஒரு 15 to 30 மார்க்ஸ் பக்கம் அப்படியே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது வேற லெவல் உங்கள் லைஃபை இம்பேக்ட் பண்ணும். தாராளமாக போதும். ஒரு மார்க்கில் வெறும் ஒரு ரேங்க்கில் கூட நிறைய பேரோட வாழ்க்கை டிசைட் ஆகுது. இந்த மாதிரி 15-30 கொஷின்ஸ்னால் நீங்கள் இங்கேருந்து எங்கேயோ போயிடுவீங்க. ஹை லெவல் காலேஜஸ் எடுக்கலாம், சீட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நம்பிக்கையோட நீங்கள் உழைங்க. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் கம்பைன் பண்ணி பண்ணுங்கள். திஸ் டைம் இஸ் லாஸ்ட். இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கிற பெயின் எல்லாமே டெம்பரரி பெயின். பல்லு கிடைச்சிட்டு செப்டம்பர் 13th மணிக்கு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, ஆஃப்டர் தட் யூ வில் பி கால்ட் அஸ் டாக்டர். எல்லா ரிலேட்டிவ்ஸ் உங்களை டாக்டர்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா கேட்குறப்ப. இந்த கஷ்டம்லாம் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ சந்தோஷம் இருக்கும், ஹாப்பினஸ். ஸோ கீப் மோட்டிவேட்டட், ப்ரிப்பேர் வெல். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இஃப் யூ ரியலி என்ஜாய் திஸ் வீடியோ, ஹிட் லைக். ஸோ தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன். பாய்.